Guys, this is your Silent Voice Studio. நான் தான் உங்களுக்கு சங்கீதன். இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் போர்டில் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் ஃப்ளாஷ் எல்இடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறது 470 ஓஎம் ரெசிஸ்டர் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் கைஸ். ரெண்டு தேவைப்படும். இன்னும் இங்கே இருக்கு கைஸ். அடுத்தது 10K ஓம் ரெசிஸ்டர். ஒன்று கைஸ். பண்ணியாச்சு கைஸ். அடுத்தது இதுக்கு 2 எல்இடி தேவைப்படும் கைஸ். நான் ரெட் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிறது உங்கள் சாய்ஸ். அதாவது இதில் ஆனோடு, அதாவது பாசிட்டிவ் வந்து நம்ம இங்கே 470 கனெக்ட் பண்ணோம்ல, 470 ஓம், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோம் கைஸ். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணோம். அடுத்தது பிசி 547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க கைஸ். நம்ம கலெக்டர் எடுத்து கேத்தோடில் வைக்கணும், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட் வைக்கணும். இன்னொரு BC 547 அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்து வந்து இது எடுத்துக்கோங்க கைஸ். கெப்பாசிட்டர் நான் 47 மைக்ரோஃபாட் எடுத்துருக்கேன் கைஸ். இப்போ இது வந்து இதுக்கும் 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று பிக்கர், ஒன்று ஸ்மாலராக இருக்கும். பிக்கர் வந்து ஆனோடு, ஸ்மாலாக இருக்கிறது வந்து கேத்தோடு. நம்ம ஆனோட வந்து கலெக்டரில் வச்சு இது கனெக்ஷன் கொடுக்கணும். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் இதுலேயும் கொடுக்கணும். நெகட்டிவ் வந்து நம்ம பாசிட்டிவ் வந்து கலெக்டர் டு கரெக்டாக சொல்லணும்னா நெகட்டிவ்க்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது 470 ஓம்ஸ் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் கைஸ்.
Just guys. இப்போ நம்ம அடுத்தது 5 பீஸ் ஒயர் எடுத்திருக்கோம். 5 பீஸ் ஒயர் தேவைப்படுது. உங்கள் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் கனெக்ஷன் மாற்றினாலும் சில நேரத்தில் ஃபால்ட் ஆகும், சில நேரத்தில் ஃபால்ட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இந்த பேஸ் இருக்குல்ல, அதுலேருந்து பேஸ்லேருந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்க்கு கொடுக்குறேன். கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் இங்கே இருக்குது, ஸோ அங்கே கொடுத்துருக்கேன். அடுத்த ஒயர் வந்து இந்த பேஸ்லேருந்து செகண்ட் சைட்லேருந்து இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ்க்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ஒயர் எடுத்து எமிட்டர்லேருந்து எமிட்டர் டு இந்த சைடில் இருக்க நெகட்டிவ், அதாவது நம்ம இது ரெசிஸ்டர் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த லைனில் இதோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த சைடு எமிட்டர்லேருந்து இந்த சைடு நெகட்டிவ்க்கு அடுத்தது கொடுக்குறேன். அவ்வளோதான், ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக இது முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்து பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இந்த சைட்லேருந்து எடுத்து இந்த நெகட்டிவில் கொடுத்துட்டோன்னா இந்த ஒயர் எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சிட வேண்டியதான். ஸோ ரெண்டுத்துக்கும் இதிலே ஒரே இதில் கனெக்ஷன் கிடச்சிச்சின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து நம்ம ரிமைனிங் வந்து பேட்ரி கனெக்ஷன் மட்டும்தான். இதோ பேட்ரி இங்கே இருக்குது, பேட்ரி ஒயர் இங்கே இருக்குது. ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கெப்பாசிட்டரை நம்ம இந்த சைடில் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணனால, ஸோ இங்கேருந்து இந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த கெப்பாசிட்டர் லைனில் கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா நம்மளோட ஒயர் கனெக்ஷன்ஸ் ரெடி. இப்போ நம்ம பேட்டரியோட கேபிள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் கைஸ். கொஞ்சம் ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் லைனில் ரெட்டை கொடுக்கணும். மாற்றி பிளாக் ஒயரை எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. வெயிட் பண்ணுங்க கைஸ், உங்களுக்கு நான் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ரூம் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஃப்ளிக்கர் லைட்
முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்சுட்டு பேட்ரி எடுக்க மறந்துடாதீங்க, இல்லாட்டி பேட்ரி ட்ரைன் அவுட் ஆகிடும். பாய். திஸ் இஸ் யோர் சைலண்ட் வாய்ஸஸ் ஸ்டுடியோ, த கிரியேட்டர் சங்கீதன்.